வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கும். அறிஞர் அண்ணா அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி கடைசியாக வெளிவந்த தமிழ் படமும் எதையும் தாங்கும் இதயம்தான். 1962 ஆண்டு அந்த படம் வெளிவந்தது. எழுத்தாளர் சுபகுணராஜன் அவர்கள் திராவிட சினிமா என்னும் பெயரில் 2 தொகுதிகளாக நூல்களை வெளியிட்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்த படம் பற்றிய சில குறிப்புகளும் இருக்கின்றன. K.R. ராமசாமி, S.S. ராஜேந்திரன் 2 பேரும் இணைந்து நடித்த படம். அது மட்டுமல்லாமல் கதாநாயகனாக நடித்திருக்கிற S.S. ராஜேந்திரன் படம் முழுவதும் அரைக்கால் சட்டையோடு வந்து போன படமும் அதுதான். எல்லாவற்றையும் தாண்டி அறிஞர் அண்ணா அவர்கள் மகாபாரதத்தை மிக நுட்பமாக இந்த படத்தில் கேலி செய்திருப்பார். அதிலே ஒரு கூத்து வரும். அந்த கூத்து பாஞ்சாலி கூத்து. அதில் M.R. ராதாவும் மனோரமாவும் நடித்திருப்பார்கள். அதில் வருகிற வசனங்கள் எல்லாம் சென்னை தமிழில் அமைந்திருக்கும். என்ன கேட்டுக்குனா அவனுங்க சீட்டாடுதாங்க என்று மனோரமா கேட்க, கதிகெட்ட அண்ணியே கேட்டியா, என்ன கருவாட்டு துண்டுன்னு நினைச்சியா என்று துரியன் பதில் சொல்ல, மதிகெட்ட மைத்துனா வந்தியா, என்னை இசுக்குன்னு போலாம்னு பாக்குறியா என்று மனோரமா சொல்ல, மகாபாரதத்தை ஒரு கேலி கூத்தாக அண்ணா அதில் காட்டியிருப்பார்.